முட்டை குழம்பு வைக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. பட்டையும் சோம்பும் பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனோடனே அதில் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனோடனே குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கொதிக்கிற குழம்புல கலந்துக்கலாம். இப்போ குழம்புல தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து உருளைக்கிழங்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம்.